என் சக சிங்கப்பூரர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்று நாம் கடந்து வந்த பாதையை எண்ணி பார்ப்பதற்கும், எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்கும் ஒன்று கூடுகிறோம். இந்த ஆண்டு நாம் மேலும் நிச்சயமற்ற உலக சூழ்நிலைக்கு இடையில் சந்திக்கிறோம். பூசல்களும் வர்த்தக தடைகளும் அதிகரித்துள்ளன. நாடுகளுக்கு இடையிலான நம்பிக்கை குறைந்துள்ளது. முன்பு வழக்கமாக கருதப்பட்ட ஒத்துழைப்பு உணர்வை இனி சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மத்திய கிழக்கு பிரச்சனை வழியாக நாம் இதனை நேரடியாக உணர்ந்துள்ளோம். அங்குள்ள நிலைமை பதற்றமாகவே உள்ளது. அதே வேளையில் இந்த பூசலின் தாக்கம் உலகம் முழுவதும் தொடர்கிறது. அதிகரித்து வரும் எரிசக்தி விலை, தடைப்பட்ட விநியோக தொடர்கள், குடும்பங்களுக்கும் தொழில்களுக்கும் அதிகரித்து வரும் செலவுகள். சவால்கள் இருப்பினும் சிங்கப்பூரின் பொருளாதாரம் தொடர்ந்து நம்பிக்கையுடன் செயல்பட்டு வந்துள்ளது. குறிப்பாக இவ்வாண்டு முதல் பகுதியில் நாம் வலுவான வளர்ச்சியை கண்டோம். இந்த வேகம் தொடரும் என்று எதிர்பார்க்கிறோம். நம் ஊழியர் சந்தை தொடர்ந்து நிலையாக உள்ளது. புதிய வேலைகள் தொடர்ந்து உருவாக்கப்படுகின்றன. பெருகி வரும் செயற்கை நுண்ணறிவால் நாம் பயனடைந்து வருகிறோம், குறிப்பாக பகுதி மின்கடத்தி துறைகளில். ஆனால் உலகளாவிய அரசியல் சூழல் இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது. இதனால் பல சிங்கப்பூரர்கள் தங்கள் வேலை வாய்ப்புகள், குடும்பங்கள் எதிர்காலம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்ற கவலை கொண்டிருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நம் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம் செயல்பாடுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். நாம் எப்போதும் சிங்கப்பூரர்களுக்கு துணை நிற்போம். மத்திய கிழக்கில் நம் மக்கள் சிக்கி தவித்த நிலையில் நாம் அவர்களை மீண்டும் சிங்கப்பூருக்கு அழைத்து வந்தோம். நெருக்கடி காலத்தில் குடும்பங்களுக்கும் தொழில்களுக்கும் நாம் விரைந்து ஆதரவு அளித்தோம். தொடரும் நிச்சயமற்ற சூழலை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு உதவும் பொருட்டு அண்மையில்தான் நாம் மேலும் நடவடிக்கைகளை அறிவித்தோம். ஆனால் நம் பொறுப்பு இன்றைய சவால்களுக்கும் அப்பாற்பட்டது. எதிர்காலத்தை முன்னிட்டு சிங்கப்பூரை நாம் இப்போதே தயார் செய்ய வேண்டும். இவ்வாண்டு முதல் பகுதியில் நமது பொருளியல் உத்திகளை விரிவாக மறு ஆய்வு செய்து முடித்தோம். அதன் அடிப்படையில் வர்த்தக, தொழில் துறைகளுக்கான அணுகுமுறையை புதுப்பிக்கிறோம். போட்டித்தன்மையை வலுப்படுத்துகிறோம். நம் மக்களில் அதிகமாக முதலீடு செய்கிறோம். நம் இலக்கு தற்போதைய நெருக்கடியை சமாளிப்பது மட்டுமன்று, எதிர்காலத்தில் எது வந்தாலும் நாம் மேலும் வலிமையாக இருக்க வேண்டும். கூடுதல் மீள்திறனுடன் செயல்பட வேண்டும். சிறந்த நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நம் உலகை மாற்றி அமைக்கும் மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று அதிவேகமான புத்தாக்கம். சவால்களும் ஐயங்களும் தொடர்ந்திருந்தாலும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்னர் எண்ணி பார்க்கக்கூட முடியாத வாய்ப்புகளை புதிய கண்டுபிடிப்புகள் ஏற்படுத்தி தருகின்றன. பிறர் முன்னேறி செல்லும் பொழுது நாம் பின்தங்கிவிடக் கூடாது. எனினும் நாம் எல்லா புதிய தொழில்நுட்பங்களையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள கூடாது. சிங்கப்பூர் நமது சூழலுக்கு ஏற்ப இத்தகைய மேம்பாடுகளை அரவணைக்கும். மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடிய, சமூகங்களை வலுப்படுத்தக்கூடிய, வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய கருவிகளாக அவை இருப்பது அவசியம். உதாரணத்திற்கு செயற்கை நுண்ணறிவு. அது தொழில்துறைகளை உருமாற்றி நம் வேலை செய்யும் முறையை மாற்றி அமைத்து வருகின்றது. ஆனால் அது அதிக ஊழியர்கள் இடையே தங்களின் வாழ்வாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படும் என்ற கவலையும் ஏற்படுத்தி வருகிறது. சிங்கப்பூரில் நாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்போம். மேம்பட்ட வேலைகளை உருவாக்குவோம். அதே வேளையில் நம் திறன்களிலும் பயிற்சிகளிலும் முதலீடு செய்வோம். ஒவ்வொரு ஊழியருக்கும் ஆதரவு அளிக்கும் வகையில். இது சமூக ஊடகத்திற்கும் பொருந்தும்.
நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கும், எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கும், நம் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் அவை துணை புரிகின்றன. ஆனால் குழந்தைகள், இளையர் மீது அவை ஏற்படுத்தும் தாக்கம் பற்றி பெற்றோருக்கு அக்கறை உள்ளது. அது நியாயமான அக்கறைதான். குறிப்பாக பிள்ளைகளின் மனநலன், உறவு முறை, ஆரோக்கியமான வளர்ச்சி போன்றவற்றில். தொழில்நுட்பம் மாறும்போது அவை நம் மக்களுக்கு சேவையாற்றி சமுதாயத்தை வலுப்படுத்த உதவும் வகையில் நாம் அவற்றை சீரமைப்போம். இறுதியில் பொருளாதார வளர்ச்சியும் தொழில்நுட்ப முன்னேற்றமும் சிங்கப்பூரர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். மக்கள் தன்னம்பிக்கையுடன் தங்கள் லட்சியங்களை தொடரவும், மன நிம்மதியுடன் குடும்பங்களை பேணவும், நம்பிக்கையுடன் வருங்காலத்தை எதிர்நோக்கவும் சிங்கப்பூர் ஒரு சிறந்த இடமாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். உலகம் முழுவதும் குடும்ப வாழ்க்கையில் பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் மிக சிறந்த தொடக்கத்தை அளிக்க விரும்புகின்றனர். அதனால் அவர்கள் மன அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். அதே போல பலர் தங்கள் வேலையையும் மூப்படையும் பெற்றோரையும் ஒரே நேரத்தில் பார்த்து கொள்கின்றனர். சிங்கப்பூரிலும் இது போன்ற கவலைகள் இருப்பதை அறிகிறோம். பல குடும்பங்கள் இத்தகைய தேவைகளை ஈடு செய்ய முடியாமல் சிரமப்படுகின்றன. அதனால்தான் நாங்கள் புதிய கண்ணோட்டத்துடன் செயல்படுகிறோம். குடும்பங்களை ஆதரிப்பதற்காக மிக பெரிய மறு ஆய்வை மேற்கொண்டு வருகிறோம். திருமணம், பிள்ளை பேறு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஆதரவு வழங்க விரும்புகிறோம். பிள்ளை வளர்ப்பு செலவு, கட்டுப்படியான குழந்தை பராமரிப்பு, பிள்ளை பராமரிப்பு போன்றவற்றில் குடும்பங்களின் சுமையை குறைக்க முயல்வோம். இவை பற்றி தேசிய தின கூட்ட உரையில் மேலும் பகிர்ந்து கொள்ளப்படும். ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்க பங்காற்ற வேண்டும். நம் முன்னோரின் தியாகம், கடின உழைப்பு, தொலைநோக்கு சிந்தனை ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட ஒரு சிங்கப்பூரை நாம் ஈன்றெடுத்தோம். இப்போது நாம் அந்த மரபை முன்னெடுத்து சென்று அதைவிட வலிமையான சிங்கப்பூரை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வது நமது பொறுப்பாகும். சுதந்திரம் முதல் சிங்கப்பூர் நீண்ட கால இலக்குகளையே பின்பற்றியுள்ளது. நாம் ஆண்டு அடிப்படையில் சிந்திக்காமல் பல்லாண்டு கால அடிப்படையில் சிந்தித்து வந்துள்ளோம். நாம் தொடர்ந்து நம் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வோம். குறைந்த நிலப்பரப்பை திறம்பட பயன்படுத்துவோம். எதிர்கால உள்கட்டமைப்புகளில் முதலீடு செய்வோம். ஆனால் வருங்காலம் என்பது உள்கட்டமைப்பு சார்ந்தது மட்டுமல்ல. நாம் புதிய சிந்தனைகளை நாடுவோம். உலகளாவிய தொடர்புகளை உருவாக்க வேண்டும். நாம் சமுதாயத்திற்கு பங்களித்து சிங்கப்பூரை தம் இல்லமாக்கிக் கொள்ள விரும்புவோரை வரவேற்க வேண்டும். சிங்கப்பூர் போன்ற சின்னஞ்சிறு தீவு உலகத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது கட்டாயம். நிச்சயமற்ற சூழல்களில் நாடுகள் தனித்து செயல்பட எண்ணக்கூடும். ஆனால் சிங்கப்பூர் அவ்வாறு செயல்பட முடியாது. நம் வரலாறு முழுவதும் நமது பரந்த மனப்பான்மை நமக்கு துணை நின்றுள்ளது. வரும் ஆண்டுகளிலும் நம் வெற்றிக்கு அது இன்றியமையாத ஒன்றாகும். பலதரப்பட்ட சிங்கப்பூரர்கள் ஒரு மக்களாக, ஒரு தேசமாக ஒன்றிணைந்து செயல்படுவதே நம் கதை. 60 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கடப்பாடு நம் உறுதிமொழியில் வெளிப்பட்டது. நாம் இனம், மொழி, மதம் பாராது சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூரர்களுக்கும் ஒருமித்த உறுதிப்பாட்டை கொண்டிருப்போம். அதன் மூலம் ஒரு தேசமாக உருமாறுவோம். அதுதான் எளிய ஆனால் வலிய நம்பிக்கை. இன்று உலகம் பிளவுபட்டுள்ளது. இருப்பினும் நம் உறுதிமொழியின் விழுமியங்கள் தொடர்ந்து நமக்கு பொருந்தும். நமக்கான சவால்கள் உண்மையானவை. நம் மீள்திறன், வெளிப்படையான சிந்தனை, ஒற்றுமை ஆகியவை நம் வலிமை. அதுவும் உண்மையே. நாம் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை கொண்டு நம் உறுதிமொழியில் மாறாது பற்று கொண்டிருந்தால்தான் நாம்
ஒரு மேம்பட்ட, மேலும் வலிமையான சிங்கப்பூரை ஒன்றிணைந்து உருவாக்குவோம். இனிய தேசிய தின வாழ்த்துக்கள். மஜுலா சிங்கப்பூரா.